இந்த ஹேர் டேக்கு நம்ம ரெடி பண்ணியிருக்க இந்த லிக்விடே வந்து உங்களுக்கு நல்ல திக்கா, பிளாக்கா இருக்கும். இன்னும் 2 பவுடர் வச்சு நம்ம இத மிக்ஸ் பண்ணும்போது, இன்னுமே அடர் கருமையா நல்ல ஒரு ஜெட் பிளாக் கலர் கிடைக்கும். இது நீங்க உங்க கிரே ஹேர்ல அப்ளை பண்ணும்போது, முதல் தடவ அப்ளை பண்ணும்போதே நல்ல ரிசல்ட் பார்ப்பீங்க. அது மட்டும் இல்லாம இதோட கலர் வந்து உங்களுக்கு 1 மாசம் வரையும் நீடிச்சிருக்கும். இது கம்ப்ளீட்டா ஆறணுன்ட்டு இல்ல. வெதுவெதுப்பா இருக்கும்போதே நம்ம அத ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த லிக்விட் மட்டுமே பார்த்தீங்கன்னா, நீங்க ஒரு ஸ்ப்ரே பாட்டில்ல ஊத்தி வச்சு எப்பலாம் ஹேர் வாஷ் பண்றீங்களோ, அதுக்கு முன்னாடி ஒரு 1/2 மணி நேரம் முன்னாடியாவது முடியில, ஸ்கேல்ப்லலாம் படுற மாரி ஸ்ப்ரே பண்ணிட்டு, அதுக்கப்புறம் ஹேர் வாஷ் பண்ணலாம். இப்போ ஃபர்ஸ்ட் ஆட் பண்ற இன்கிரீடியன்ட் பார்த்தீங்கன்னா, 1 ஸ்பூன் கடுக்காய் பொடி ஆட் பண்ணிக்கிறேன். 2 ஸ்பூன் ஹென்னா பவுடர் அதாவது மருதாணி பொடி ஆட் பண்ணிக்கிறேன். லாஸ்ட்டா 2 ஸ்பூன் நீலி அவுரி பொடி அதாவது இண்டிகோ பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். கலந்துட்ட பிறகு நம்ம எடுத்து வச்சிருக்க அந்த லிக்விட கொஞ்சம் கொஞ்சமா ஆட் பண்ணி கலந்துக்கோங்க. இது வந்து ஒரு 10, 15 மினிட்ஸ் வச்சீங்கன்னா, அந்த இண்டிகோ பவுடர் அவுரி பொடி சேர்த்தோம் இல்லைங்களா, அதுலேருந்து கலர் நல்லா ரிலீஸ் ஆகும். கம்ப்ளீட்டா முடியில அப்ளை பண்ண பிறகு 2 மணி நேரம் விடுங்க. அதுக்கப்புறமா பிளெயினா வாட்டர் வச்சு வாஷ் பண்ணுங்க. ஷாம்பூ, ஷியக்காய்லாம் எதுவுமே போட வேண்டாம். வெறும் தண்ணி வச்சு வாஷ் பண்ணிட்டு, ஒரு நாள் கேப் குடுத்துட்டு